மாஞ்சோலை தொழிலாளர்களுடைய பகுதியை முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அதிகாரிகளோடு கலந்து பேசி அவர்களுக்கு 11 விதமான சலுகைகள், வீடுகள், தொழில் தொடங்க கடன் வசதி, அவர்களுக்கு தேவையான கட்ட வசதி, எல்லா வசதியும் தருவதற்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு தந்திருந்தார்கள். ஆனால் இவர்கள் கேட்டபோது நாங்கள் எல்லாம் ஒரே இடத்தில் குடியிருக்க வேண்டும் என்றும் அது சமத்துவம் போல் எங்களுக்கு கட்டித்தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஒரே இடத்தில் வேண்டும் என்று சொன்னாலும் மதிப்புக்காரர்கள் பார்த்து கட்டியிருக்கிற இடத்துல பட்டா இருக்கிறது தருகிறேன் என்று மாவட்ட ஆட்சியர் சொன்னார்கள். அப்படி சொல்கிற போது சில பெண்கள் எங்களுக்கு ரெட்டியார் பட்டியில் வேண்டும், மற்ற இடங்களில் வேண்டும் என்று சொன்னார்கள். டிஆர்ஓ இருக்கிறார்கள், அங்கே ஆர்டிஓ தாசில்தார்லாம் அங்கே இருக்கிறார்கள். ஒரு கேம்ப் போட்டு அந்தந்த மக்கள் எந்த ஊரில் எந்த இடத்தில் வேண்டும் என்று கேட்கிறார்களோ அதை முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று அவர்களுக்கு அந்தந்த பகுதியில் கலைஞரின் வீடு கட்டும் திட்டத்தில் அவர்களுக்கு கட்டித்தருவதற்கு ஏற்பாடு செய்து தரப்படும் என்ற உறுதி தரப்பட்டிருக்கிறது. அதோடு மகளிர் உரிமை தொகை எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதுவும் தகுதி வாய்ந்தவர்கள் ஏற்கனவே பாதி பேருக்கு வந்திருக்கிறது, பாதி பேருக்கு வரவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையும் முதலமைச்சரிடம் சொல்லி தகுதி உள்ளவர் என்றால் அதை பெற்று வருவோம் என்று உறுதி தந்திருக்கிறோம். இந்த மற்றவர்கள் கவுன்சிலர்லாம் பேசும்போது எங்களுக்கு வாழ்வாதாரம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் திருநெல்வேலி வருகிற போது உங்களை சந்திப்பதற்கு அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி தருகிறோம் என்று உறுதி தந்திருக்கிறோம். எனவே கிட்டத்தட்ட அவர்கள் என்ன கேட்டார்களோ அதையெல்லாம் இந்த அரசு செய்து தந்திருக்கிறது. மேலும் எங்களுக்கு கம்பெனியிலிருந்து அதிகமான தொகை வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதையும் மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக ஏற்கனவே சொல்லப்பட்ட தொகை தரப்பட்டிருக்கிறதா என்பதை அறிந்து தரப்பட்டிருந்தால் அதை விட்டுவிடலாம், தரப்படவில்லை என்று சொன்னால் அதை மாவட்ட ஆட்சியர்கள் பேசி அவர்களுக்கு வாங்கி தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். எனவே இப்போது கூட கீழே ஒரு 4 பேருக்கு வீடு அதே இடத்துல கொடுத்துருக்கிறோம். இப்போ 7 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசுடைய பணம், ஒன்றிய அரசு 1.5 லட்சம், பயனாளிகள் 2.5 லட்சம் கட்ட வேண்டும். இந்த 2 லட்சத்தையுமே சேர்த்து அரசாங்கமே 10 லட்சமாக இவர்களுக்கு தந்து வீடு தருகிறோம். எனவே அந்த திட்டத்தில் வேண்டுமானாலும் இவர்களுக்கு தரப்படும். ஆனால் இவர்கள் கேட்கிறது எங்களுக்கு வாழ்வாதாரம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதை முதலமைச்சருக்கு நேரடியாக சந்திக்கிற போது அதிகாரிகளோடு சந்தித்து நீதிமன்றம் சில உத்தரவுகளை தந்திருக்கிறது. அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு உட்பட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அணுகி அவர் பார்த்து எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் செய்வார். அந்த நீதிமன்ற உத்தரவு இருக்கிற காரணத்தால் தான் எதையும் உடனடியாக செய்ய முடியாது. எனவே அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து தந்திருக்கிறார். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.